ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோ நம்ம வந்து சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் மொபைலில் அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம டிசபிள் பண்ணி வைக்கலாம், டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கலான்றதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது நம்ம ஏன் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து உங்கள்கிட்ட கேட்காம ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகுமா இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டா பேக்கேஜ் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து அடிக்கடி அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இந்த டைமில் வந்து ஆட்டோவாகவே அப்டேட் ஆகி சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சார்ஜ் இல்லாதப்ப அப்டேட் ஆகுமா இருந்தாலுமே நம்ம ஃபோனுக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க். ஸோ அதனால வந்து நம்ம அப்டேட்டை ஸ்டாப் பண்ணி வச்சு நமக்கு தேவையானவ மட்டும் நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இங்கே உங்களுக்கு ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து நெவர் அப்படின்றதுக்கு கொடுத்து வச்சிருங்க. இங்கே நீங்கள் நெவர் அப்படின்னு கொடுத்து வைப்பீங்களா இருந்தால் உங்கள் ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒட்டோவாகவே அப்டேட் ஆகாது. நீங்கள் அப்டேட்டை செக் பண்ணி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஸோ நெவர் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக என்ன பண்ணுங்கன்னா, பேக் வந்துட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்க, ஆப்ஷன் ஒன்று இருக்கும், செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன். அதுக்குள்ள போங்க. போயிட்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம், மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்றது. அதையுமே கிளிக் பண்ணி இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தா கேலக்ஸி சிஸ்டம் ஆப் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். உங்கள் ஃபோனில் கேலக்ஸி ஆப்பில் எதையுமே அப்டேட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே உங்களால் இந்த இடத்துல டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் தேவையில்லாத ஆப்ஸ் அப்டேட் ஆகிறதையும் நம்மளால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய சாம்சங் ஃபோனில் டிசபிள் பண்ணுவீங்களா இருந்தால், இல்லாட்டி டர்ன் ஆஃப் பண்ணுவீங்களா, சேஞ்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் ஃபோன்லையுமே செட்டிங்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து ஆட்டோவாக டிசபிள் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.